ஆண்களிடம் இந்த அறிகுறிகள் இருந்தால் அவர்களின் ஆண்மை பலவீனமாக இருக்குன்னு அர்த்தமாம் தெரியுமா? ஒரு வலுவான ஆண் எப்போதும் சமூகத்தில் மதிக்கப்படுகிறார். அவர்கள் சொந்த வழியில் விஷயங்களை ஒழுங்கமைத்தல், பகுப்பாய்வு செய்தல் மற்றும் செய்ய வேண்டிய அவசியம் ஆண்களுக்கு வழக்கமாகிவிட்டது. ஏனென்றால் அவர்கள் எப்போதும் வலுவாக இருக்க வேண்டும் என்று சமூகம் எதிர்பார்க்கிறது மற்றும் யாருக்கும் முன்னால் பலவீனமாக இருக்கக்கூடாது. சில ஆண்கள் அழுத்தத்தை சமாளிக்க முடியும், சிலர் குறைந்த சுயமரியாதை, பாதுகாப்பின்மை மற்றும் நம்பிக்கை சிக்கல்களை அனுபவிக்கிறார்கள். ஆண்களாக தங்களை பற்றி ஆண்கள் என்ன உணர்கிறார்கள் என்பதற்கும் ஒரு ஆணாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதற்கும் இடையே உள்ள இடைவெளியை காயப்பட்ட ஆண்மை என்று விவரிக்கலாம். எனவே உங்கள் ஆண்மை பாதிக்கப்பட்டதற்கான சில அறிகுறிகள் என்னென்ன என்று இந்த பதிவில் பார்க்கலாம். சத்தமாக பேசுவது. நீங்கள் சத்தமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசும்போது மக்களை பயமுறுத்தும் ஒரு செயலை செய்கிறீர்கள். உங்கள் குரல் அல்லது தொனி கோபமாக ஒலிப்பதால் உங்கள் ஆண்மைக்கு இது ஒரு அறிகுறியாகும். உங்கள் தொனியும் பேசும் விதமும் எப்போதும் மென்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் அமைதியாக உட்கார போராடுவது. தொடர்ந்து ஏதாவது செய்ய நீங்கள் எப்போதும் ஒரு வலுவான உணர்வை உணர்கிறீர்கள். நீங்கள் விஷயங்களை சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள் அல்லது மக்களுக்கு உதவ முயற்சிக்கிறீர்கள், ஏனெனில் இது உங்களை திருப்திப்படுத்துகிறது. உங்கள் பணிக்கான சரிபார்ப்பை பெறுவது உங்களை பெருமையுடன் நிரப்புகிறது, ஏனெனில் நீங்கள் செய்வது எப்போதுமே போதுமானதாக இருக்காது என்ற எண்ணத்தால் நீங்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறீர்கள். எளிதில் கோபப்படுவது. ஒரு சிறிய தவறு அல்லது சம்பவம் உங்களை உடனடியாக தூண்டிவிடும், இதனால் நீங்கள் மிகவும் கோபப்படுவீர்கள். உங்கள் ஆளுமை மிகவும் தீவிரமானது மற்றும் சிறிய தவறு கூட உங்களை விளிம்பிற்கு மேல் தள்ளுகிறது. எனவே நீங்கள் மிகவும் இறுக்கமாக இருக்கிறீர்கள். அதிகமாக யோசிப்பது. மக்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று நீங்கள் தொடர்ந்து கவலைப்படுகிறீர்கள். நீங்கள் சில சூழ்நிலைகளை அதிகமாக சிந்திக்கிறீர்கள், இது உங்களுக்கு தேவையற்ற கூடுதல் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். மக்கள் உங்களிடம் என்ன சொல்கிறார்கள் என்பதை நீங்கள் அதிகமாக பகுப்பாய்வு செய்து அதிகமாக சிந்திக்கிறீர்கள். சாதாரணமாக சொன்ன எதையும் நீங்கள் எளிதில் விட்டுவிட முடியாது. இங்குதான் நீங்கள் அதற்கு ஏதாவது அர்த்தத்தை இணைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். மிகவும் கடினமானவராக இருப்பது. உங்கள் ஆண்மை பிரச்சினையில் இருப்பதற்கு இது ஒரு பெரிய அறிகுறியாகும், ஏனென்றால் ஒரு நபர் அனைவராலும் போற்றப்படும் ஒரு சமூக நபராக இருக்க நெகிழ்வானவராக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் மிகவும் கடினமானவராகவும் உங்கள் வழிகளை மாற்ற விரும்பாதவராகவும் இருந்தால் உங்கள் வழிகளை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும். நிகழ்காலத்தை பற்றி நீங்கள் நினைக்கவே இல்லை. நிகழ்காலத்தை பற்றி சிந்திப்பது என்றால் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் உங்கள் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்தித்து நீங்கள் வேடிக்கையாக இருக்க வேண்டிய அல்லது நினைவில் கொள்ள வேண்டிய தருணங்களை அழித்து கொண்டிருப்பது மோசமான அறிகுறியாகும்.